பேச இருக்கிறீங்களோ அதை நீங்க என் கூட பேசுங்கன்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெருத்த ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். நினைத்து வந்த காரியத்தை என் தேவன் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். நீங்கள் ஆத்தும தாகத்தோடு வந்தீர்கள் என்று சொன்னார், உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்ப்பார். இதை யாருக்கு சொல்றார் தெரியுங்களா? சமாரிய ஸ்திரீனிடத்துல இந்த காரியத்தை சொல்றாரு. நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிச்சனா என்ன ஆகிறது கிடையாது, உனக்கு தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சமாரிய ஸ்திரீ என்ன நினைத்தாங்க தெரியுமா? ஆண்டவரே, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், நான் இதை திருப்பி வந்தீங்க தண்ணியை முண்டு கொள்ள கூடாது, என் தாகம் தீர்க்கப்படணும், எனக்கு அந்த தண்ணியை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மாம்ச பிரகாரமான தாகத்திற்கு ஆண்டவர் நோக்கி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த தாகத்தை குறித்து அந்த சமாரிய ஸ்திரீயோட பேசவில்லை. பிரியமானவர்களே, இந்த சமாரிய ஸ்திரீயின் வாழ்க்கையிலே, அவருடைய திருமண வாழ்க்கையிலே அநேக கசப்புகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு காரியம் இந்த சமாரிய ஸ்திரீயின் வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்ல. 5 புருஷர்கள் அவளுக்கு இருந்தாங்க. 6வது ஒருத்தன் கூட அவன் இருந்துட்டு இருக்கிற பொழுது கூட அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்டிஸ்பாக்சனை அவள்